பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையாப்பா? அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா? வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனை அமெரிக்கா ஈரான் பிரச்சனை தான். இஸ்ரேல் வேணும்னா நாங்கள் மறுபடியும் ஈரான் அடிப்போம், எங்களுக்கு தேவை ஏற்படும் பட்சத்தில் நாங்கள் ஈரான் அடிப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நெத்தன்யாகு அவர்கள் கூறியிருப்பது உலக அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாஸ்கோக்குள்ளேயே போய் நாங்கள் அடுத்த அட்டாக்கை செய்கிறதுக்கு தீர்மானித்திருக்கிறோம், ரஷ்யாவுக்குள்ளே ஆல்ரெடி எங்களுடைய ட்ரோன் போதுமான டேமேஜை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு, அதாவது 2 ஜூலை 2026 ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க, ஏகப்பட்ட செய்திகளை பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை என்ன. இப்போதைக்கு அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருக்குது. தோஹாவில் வச்சு பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் தோஹா பேச்சுவார்த்தையில் ஈரான் சொல்லிட்டாங்க, நாங்கள் நேரடியாக அமெரிக்கா கூட பேசுகிறதுக்கு வரல, நாங்கள் மற்ற நாடுகள் மற்ற டெலிகேட்ஸ் கூட பேசுகிறோம். ஏன்னா அவங்களுடைய டிராஃப்ட் எல்லாமே நாங்கள் படிச்சுட்ருக்கோம். ஒரு 60 தினத்துக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கப்பல் போகிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 34 கப்பல் பாஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை அமெரிக்காவே வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சகஜ நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்கும்போது ஃப்ரான்ஸ் ஒரு முக்கியமான ஐடியாவை கொண்டு வராங்க. ஏன்பா ஈரான், நாம் 2 பேரும் சேர்ந்து அந்த மைனை வந்து கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி தான். மைன் இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது, சில ஏரியாக்களில் இருக்குது. ஸோ அந்த ஏரியாலாம் விட்டுட்டு தான் இந்த கப்பல்கள் அவங்களுடைய ரூட்டை ரீரூட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா மைன் ஒரு பக்கமாக இருக்குது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை எப்போ வேணாலும் மூடிடலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இதில் இந்த நியூக்ளியர் இருக்குது பார்த்தீங்களா, அணு ஆயுதம், அதை டீநியூக்ளியரைசேஷன் செஞ்சிட்ருக்காங்க ஈரான். அதுக்கான கம்ப்ளீட் உத்தரவை நாங்கள் கொடுத்துட்டோம், அதை ஓகே சொல்லிட்டாங்க ஈரான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ உண்மையிலேயே ஈரான் இனிமேல் அணு ஆயுதத்தை செய்ய முடியாதான்னு கேட்டால் அது ஈரானுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தைக்காக ஈரான் இறங்கி போயிட்டாங்களா அப்படிங்கிறதோ, இல்லாட்டி இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் ஈரான் ஒட்டுமொத்த என்ரிச்டு யுரேனியத்தை அமெரிக்காட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இது கம்ப்ளீட்டாக 100% முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஈரான் அடுத்த கட்ட நகர்வுக்கு செஞ்சுட்டாங்க. என்னென்னா ஃப்ரீஸ்டு அசட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 6 பில்லியனுக்கான ஃப்ரீஸ்டு அசட்ஸை வச்சு அதுக்கான அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், ஈரானுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரானுக்கு பொருளாதார சிக்கல் ஒரு கட்டத்தில் இருக்குது, இன்னும் பல நாடுகளுடைய உதவி கிடைக்காமல் இருக்குது, ஏகப்பட்ட நாடுகள் ஈரானை எதிரியாக பார்க்கிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய இந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது என்டையர் ஈரானுடைய எக்கானமிக்கு பாதிப்பாக இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் ஈரான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா, இவங்க 2 பேருமே நியூ குளோபல் ஆர்டருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறதை நோக்கி நகர்ந்து சென்று விட்டோம், கண்டிப்பாக எங்களால் அடுத்த குளோபல் ஆர்டர் என்ன அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண முடியும். அப்படி ஃபாலோ பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதற்கான தகவமைப்பு அப்படிங்கிறது என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டுமோ அதெல்லாமே நாங்கள் 2 பேரும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அம்பாசடர் கூறியிருக்கிறார். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அம்பாசிடர் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்கு இது ஒரு புகழாரம் தான். அப்படின்னா அடுத்த வேர்ல்டு ஆர்டர் உருவாகி கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வி உருவாகி இருக்குல்ல. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டு ஆர்டர் ஃபெயில் ஆயிடுச்சு. அதை ஜெர்மனியும் 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இதே நம்ம தமிழ் விதையில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் ஐரோப்பிய ஒன்றியமும் சொல்லியிருக்காங்க, நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது தான் இனிமேல் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த புதிய வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பலருடைய எண்ணமும். இதை ரஷ்யா, சீனா, இந்தியா ரொம்ப பெரிய அளவில் எல்லா நாடுகளுக்கும் சொல்லி புரிய வச்சுட்ருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது என்ன மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடு சொல்கிறத எல்லாரும் கேட்பது அப்படிங்கிறதுலாம் இருக்கக்கூடாது. எல்லா நாடுகளும் சேர்ந்து மல்டி நாடுகளுக்கான முடிவுகளை எடுக்க வேண்டும், உலகத்துக்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஏன்னா ஒத்த நாடு சொல்கிறத நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம், அமெரிக்கா சொல்கிறத நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம். அந்த வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அமெரிக்காவை யாரும் பெருசாக நாடுறது கிடையாது. ஈவன் ஜப்பான், இந்தியா 2 பேருமே இந்தியாவில் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ட்ரேடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஜப்பானுடைய பொருளாதாரம், அவங்களுடைய பணம் வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி பார்த்து ஃபெட்டினுடைய சீஃப் கெவின் அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது, பட் எங்களுடைய அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது, அதை கம்மி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கினுடைய ஒரு ஃபாரம் இருக்குது. அந்த ஃபாரத்தில் போர்ச்சுகலை வச்சு இவர் பேசுகிறாரு. அவர் பேசின உடனே மார்க்கெட் அதுக்கு மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு. இதை பற்றி எல்லாமே நம்ம பணவியலில் பேசியிருக்கோம்.
சரிப்பா, அப்படின்னா அடுத்த கட்டம், அதாவது இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உறவு ஓகே, ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ பிரான்ஸ் உட்பட பல நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நமக்கான இராணுவம், நமக்கான அணு ஆயுதம், நமக்கான ஃபைட்டர் ஜெட்ஸ் இதை உருவாக்கினால் மட்டும்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தால் சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இன்னொரு நாட்டை நம்பி தான் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத பல முறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நகர்வுகளும் எதிர்கால திட்டங்களும் ஐரோப்பிய ஒன்றியம் முந்தைய ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்குமா, இல்லை மறுபடியும் அமெரிக்காவுக்கு அடிபணிந்த ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்ததாக 5.5 மேக்னிடியூடில் இன்னைக்கு நார்த் ஈஸ்ட் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக கிட்டத்தட்ட 2500க்கும் அதிகமான நபர்கள் இறந்து விட்டார்கள் என்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னும் 40,000க்கும் அதிகமான மனிதர்களை தேடக்கூடிய வேலை நடந்து வருகிறது. துருக்கி இதில் இந்த வால் பெனட்ரேட்டிங் ரேடாரெல்லாம் வச்சு ஏதாவது மனிதர்கள் கட்டிட இடர்பாடுகளுக்குள் சிக்கியிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான ஸ்கேனிங்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. நாட்டோவினுடைய சமிட் அப்படிங்கிறது இப்போது துருக்கியில் வச்சு நடக்க போகுது. ஸோ துருக்கியில் வச்சு நடக்கக்கூடிய இந்த நாட்டோ சமிட்டில் சில நாட்டோ நாடுகளுக்கும் பலவிதமான மேற்குலக நாடுகளுக்கும் இடையே சிக்கல்கள் அப்படிங்கிறது உருவாச்சுல, அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி நாட்டோவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த சமிட் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அல் ஷபாப், சொமாலியாவில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழு தான் அல் ஷபாப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எதிராக இன்னைக்கு துருக்கியினுடைய விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆப்பிள் நிறுவனத்துக்கு இப்போது ரஷ்யா பெரிய ஒரு சிக்கலை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆப்பிள் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பிள் ஃபோனில் வந்து ரஷ்யாவினுடைய அப்ளிகேஷன் நிறைய இல்லையா, அதை டிலீட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் டிஃபால்ட் ப்ரௌசர் அப்படிங்கிறது ஆப்பிளினுடைய ப்ரௌசரே இருக்குது, அதை ஏன் ரஷ்யாவினுடைய ப்ரௌசராக இல்லை அப்படிங்கிறதும் அதை சீக்கிரமாக சரி செய்யவில்லை என்றால் ஆப்பிள் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட $52 மில்லியன் நாங்கள் அபராதம் விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $52 மில்லியன் ரொம்ப பெரிய தொகை. இதை விதிப்பாங்களான்னு கேட்டால் ரஷ்யா விதிப்பாங்க. இன்னொரு இடத்துல இப்போ வாட்ஸ்அப்பில் யூசர் நேம் வரப்போகுதுப்பா, அதனால் நீங்கள் எல்லாருமே யூசர் நேமை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இந்திய அரசாங்கம் மெட்டா நிறுவனத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. யூசர் நேம் நீங்கள் கொடுத்து வாட்ஸ்அப்பை வந்து லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேக் அக்கௌண்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி டெலகிராமில் இந்த யூசர் நேம் கொடுத்து ஃபேக்காக நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஏன்னா நம்பர்னால் அது யூனிக்காக இருக்கும். இப்போ ஒரு யூசர் நேம்னா எந்த யூசர் நேம் எப்படி வேணாலும், இப்போ விக்கி 123456789 அப்படின்னு சொன்னால் அது ஒரு யூசர் நேம், விக்கி 87543217 அப்படிலாம் சொல்லி கொடுத்து அது ஒரு யூசர் நேம். ஸோ இப்படி எந்த யூசர் நேமில் வேணாலும் யார் வேணாலும் வரலாம், நிறைய அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அதனால் யூசர் நேம் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு மட்டும் நம்பர்ஸ் அப்படிங்கிறத மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெட்டா நிறுவனம் பதில் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் யூசர் நேம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நாங்கள் கொண்டு வரல. இப்போதைக்கு ஒரு யூசர் நேம் அவங்க யூசர்ஸ், அதாவது எண்ட் யூசர்ஸ், இப்போ விக்கினா விக்கி, ராஜேஷ்னா ராஜேஷ், உங்களுடைய பெயர் வைத்து யூசர் நேம் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற அந்த மெசேஜை மட்டும்தான் நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம், அதை மட்டும்தான் நாங்கள் நோட்டிஃபை பண்ணியிருக்கோம். அதன் பிறகு வரக்கூடிய மாற்றங்களை சீக்கிரமாக அறிவிக்கிறோம். பட் யூசர் நேம் வச்சு ஃபேக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற இந்த பேனிக் அப்படிங்கிறத நாங்கள் தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லி மெட்டா நிறுவனம் அதற்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. உக்ரைனியர்களை பொறுத்த வரைக்கும் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருடைய ஆஃபீஸை விட்டு வெளியே ஏற வேண்டும், ஏன்னா அவர் வந்து சரியில்லை, அங்கே நடக்கக்கூடிய யுத்தம் அவரால் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 67% உக்ரைனியர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. பட் அதை இப்போ அது ஃபேக், இது வந்து ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி உக்ரைன் அரசாங்கம் மறுத்திருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளேயே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஆர்டராக மாறி இருக்கு. இது ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நிறைய அலவன்சஸ்லாம் கொடுக்குறாங்க. 3 குழந்தைகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதற்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் வழியாக அவங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கலாம் சொல்லியிருக்காங்க. காரணம் அங்கே பர்த் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ரஷ்யாவை ஆட்சி செய்வதற்கு ரஷ்யர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தெரிஞ்சனால தான் நீங்கள் 3 குழந்தையோ 4 குழந்தையோ எவ்வளோ வேணாலும் பெற்றுக்கோங்கப்பா, நான் சீக்கிரம் 35 வயசுக்குள்ளேயே பெற்றுருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. குருத்வாரா ஒன்று பாகிஸ்தானில் டிமாலிஷ் செய்யப்பட்டது. அதுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்கள் கொதித்து எழுந்தார்கள். உடனடியாக அந்த குருத்வாராவை மறுபடியும் ரீபில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக யூகேனுடைய செகண்ட் பிக்கெஸ்ட் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டராக இந்தியா மாறி இருக்கு அப்படிங்கிற வேறொரு தகவல். அதாவது இந்தியர்கள் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோம் யூகேல, அதே மாதிரி கிட்டத்தட்ட 12,700 ஜாப்ஸை யூகேல நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரும் வியப்பு தான்.
ஏன்னா யூகே நம்மளை ஆட்சி செஞ்ச நாடுங்க. இப்போ நாம் அவங்கள ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம், அவங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான செய்தி தானே. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரான்ஸுக்கு 4 நாட்கள் விசிட்டுக்கு போகிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் எக்கனாமிக் டைஸ் அப்படின்னு சொல்லி தான் அதனுடைய ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ இந்தியா பிரான்ஸ் 2 நாடுகளுக்கு இடையே பொருளாதாரம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பலவிதமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய மீட்டிங்கில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஈடுபட போகிறார்கள் என்பது கூடுதலான தகவல். சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஈரான் நீங்கள் அமெரிக்கா நீங்கள் 2 பேருமே தோஹாவில் பேச்சுவார்த்தை சீக்கிரமாக நடத்துங்கப்பா, அப்படி நடத்தினா தான் உலகத்துக்கு அமைதி திரும்பும் அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரெஷர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் ட்ரோன்ஸை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம், நிறைய ட்ரோன்ஸை இனிமேல் நாங்கள் இப்படி வீழ்த்தி கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ராணுவம் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. போர்ட் ஆஃப் பீஸ், இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குல்ல, காசாவில் அமைதி திரும்பி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பல நாட்டு தலைவர்கள் ஒன்றிணைந்து சோதித்து பார்ப்பார்கள். அதுக்கு அமெரிக்கா தலைமை தாங்கும் அப்படிலாம் சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா ட்ரம்ப் அவர்கள், அதுதான் போர்ட் ஆஃப் பீஸ். இது ஒவ்வொரு நாடுகளுக்கும் அழைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அந்த அழைப்பு இந்த போர்ட் ஆஃப் பீஸுக்குள்ளே ஜாயின் பண்ணால் இத்தனை ரூபாய் நீங்கள் கேட்டினா போர்ட் ஆஃப் பீஸுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த போர்ட் ஆஃப் பீஸை சார்ந்த நபர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய அந்த டெண்ட் இருக்குல்ல, மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, அந்த டெண்டை போய் அவங்க கணக்கு பண்ண போகிறாங்க. அந்த டெண்ட் எப்படி இருக்குது, மனிதர்கள் வாழக்கூடிய தகுதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் இப்போ பார்க்க போகிறார்கள். அதனுடைய ரிப்போர்ட் சீக்கிரமாக வெளியிடப்படும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரானதான் இருக்க போகுது. பட் இஸ்ரேல் அதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றப் போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். லெபனனிலிருந்து இஸ்ரேலினுடைய ட்ரூப்ஸ் வெளியேறுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறத யூஎஸ் காங்கிரஸ் சபை என்ன செஞ்சாங்க, பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இஸ்ரேலுக்கு சாதகமாகத்தான் இப்போதும் அமெரிக்கா இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கனடா நேட்டோ கூட அந்த பிரச்சனையை சீக்கிரமாக சால்வ் பண்ணிடும். அது துருக்கியில் வச்சு நடக்கக்கூடிய அந்த சம்மிட்டில் அந்த பிரச்சனை சால்வ் செய்யப்படும் என்கிற நம்பிக்கை கனடா அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். போலந்தினுடைய எல்ஓடி பிளேன் பல்கேரியாவில் திடுதிப்புனி ஒரு ஹைஜாக் பிரச்சனைலாம் சொல்லி அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பட் அப்படி எதுவுமே இல்லை, அது ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை இப்போது போலந்து அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.